விண்வெளியில் இறந்து போன நட்சத்திரமும் புதுசாக உருவாயிட்டு இருக்க நட்சத்திரமும் ரெண்டு மோதிக்கிட்டே என்ன நடக்கும்? கேட்குறதுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி மாதிரி இருக்கும், பட் இது உண்மையாலுமே நடந்திருக்கு. பூமியிலேருந்து சுமார் 4500 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கிற வேலா ஜூனியர் அப்படிங்கிற இடத்துல இது நடந்திருக்கு. February 3, 2026 விஞ்ஞானிகள் யதார்த்தமாக எடுத்த ஒரு ஃபோட்டோவில் காஸ்மிக் கொலியூஷன் பதிவாயிருக்கு. உண்மையாலுமே அங்கே என்ன தான் நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாம். நான் Snapcee அகாடமிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை பற்றி தான் பேச போகிறேன். சரி, இந்த 2 நட்சத்திரங்கள் மோதச்சுன்னு சொன்னேன்ல, இதில் ஒன்று நியூட்ரான் ஸ்டார். சரி, இந்த நியூட்ரான் ஸ்டார்னால் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சூரியனை விட பெரிய நட்சத்திரங்கள் அதோட ஆயுள் முடியும் போது வெடித்து சிதறும். இதைத்தான் நம்ம சூப்பர் நோவான்னு சொல்லுவோம். இப்படி வெடித்து சிதறின அந்த நட்சத்திரத்தோட மையப்பகுதி மட்டும், அதாவது கோர் மட்டும் அப்படியே சுருங்கி ஒரு சின்ன பந்து மாதிரி மாறிடும். சுமாராக ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். பட் அதோட மாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இதைத்தான் நம்ம நியூட்ரான் ஸ்டார்னு சொல்லுவோம். வெடித்து சிதறின நட்சத்திரத்தோட கோர் தான் இந்த நியூட்ரான் ஸ்டார். நியூட்ரான் ஸ்டாரோட டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. எந்த அளவுக்குனா, நியூட்ரான் ஸ்டார்லேருந்து ஒரு ஸ்பூன் அள்ளுனா அதோட வெயிட் பூமிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 100 கோடி டன் அளவுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கற்பனைக்கு ஏற்றாத டென்சிட்டி கொண்ட கோஸ்ட் ஸ்டார் கிட்ட தான் ஒரு பேபி ஸ்டார் வந்து வம்புழுத்துச்சு. சரி, இந்த பேபி ஸ்டார்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். விண்வெளியில் பல ஒளியாண்டுகள் தூரத்தில் ஹைட்ரஜன் கேஸ் இருக்கும். கிட்டத்தட்ட -260 டிகிரி செல்சியஸ் கீழே இருக்கும். அங்கே ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் இருக்காது, கூடவே டஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு க்ளவுடாக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த க்ளவுடில் பில்லியன் கணக்கான ஹைட்ரஜன் மாலிகுல் சேரும்போது ஒரு மேசிவான கிராவிட்டி உருவாகும். ஒரு சின்ன க்ளவுட் தான் கொஞ்சமாக சுற்றி இருக்கிற பொருட்களெல்லாம் அப்சர்வ் பண்ணி சுற்ற ஆரம்பிக்கும். இந்த பிளாஸ்மா ஜெட் பல ஒளியாண்டுகள் தூரத்துக்கு வீசி எறியப்படும். இப்படி போகிற பிளாஸ்மா ஜெட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டேரெக்டாக போயிட்டுருக்கும். ஆனால் நம்ம V727 அப்படிங்கிற பேபி ஸ்டார் ரிலீஸ் பண்ண பிளாஸ்மா ஜெட் நேராக இறந்து போன நியூட்ரான் ஸ்டார் மேலே போய் பட்டிருக்கு. சிலி நாட்டில் இருக்கிற வெரி லார்ஜ் டெலஸ்கோப் மூலமாக விஞ்ஞானிகள் இந்த V727 பகுதியை ஜூம் பண்ணி பார்த்தப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ஷாக். இத்தனை நாளாக வயசாகி சாகிற ஒரு நட்சத்திரம் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது ஒரு காஸ்மிக் ஃபோட்டோ பாம்னு. அந்த பேபி ஸ்டார் ரிலீஸ் பண்ண பிளாஸ்மா ஜெட் நேராக போய் நியூட்ரான் ஸ்டார் மேலே மோதிட்டு இருந்துச்சு. நீங்கள் பைக் வாஷ் பண்ணும்போது வாட்டர் ஹை ஃபோர்ஸில் வெளியே வந்து பைக் மேலே பட்டு தெரிக்கும்ல, அதை விட பயங்கரமாக விண்வெளியில் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பிளாஸ்மா ஜெட் நியூட்ரான் ஸ்டார் மேலே பட்டதும் அந்த இடமே பிரகாசமாக தெரிஞ்சிருக்கு. அந்த ஃபோட்டோவிலையும் அதை தான் பார்த்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பேபி ஸ்டாரையும் ஒரு கோஸ்ட் ஸ்டாரையும் நேருக்கு நேர் அமைஞ்சது. கேலக்சியில் நிறைய மர்மங்கள் இருக்குது, அதில் இது ஒன்று. ஸோ நம்ம சயின்ஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.